ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூல் வந்து கிட். ஓகே, ஸோ லைக் நம்மளோட டெவாப்ஸோட ஒரு மெயின் ஆட்டோமேஷன் பர்பஸ் பார்த்தீங்கன்னா டு பில்ட் த CI/CD pipeline. So what is CI/CD pipeline? CI/CD pipeline is nothing but continuous integration, continuous deployment. இல்லையா? ஸோ ரெண்டு பார்ட் இருக்கு. அப்போ நம்ம இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷனை மட்டும் நம்ம தனியா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷனுக்குள்ளேயே நமக்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. வாட் ஆர் தே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறமா அந்த கோடை பில்டு பண்றது. இப்போ நம்ம என்ன பார்ட் பார்க்க போறோம்னா, டுடே we are going to see about code story. இப்போ ஒரு டெவலப்பர் வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் நான் வந்து ஒரு டெவலப்பர். ஸோ லைக் நான் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் எழுதணும், இல்லாட்டி நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நான் என்னோட ப்ரோ ஒரு மாதிரி சவுண்டா கேட்டுட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது ப்ரோ. ஆமா ப்ரோ பிரேக் ஆகுது. செம்ம சவுண்ட் கேக்குது ஆக்சுவலி. வாய்ஸ் கிளியரா இல்லையா? ஏதோ உருட்டுற சத்தம் கேக்குது சார். அதுதான் எக்ஸாக்ட்டா கரெக்ட். இல்ல லைக் நான் ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ணல. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a moment, லைக் நான் ஹெட்செட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பஸ் இப்போ ஓகேவா? கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. இப்போ ஓகே ப்ரோ. ஓகே ஃபைன், இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல? எஸ் ப்ரோ. ஓகே, இன் கேஸ் என்னோட வாய்ஸ்ல லாக் ஏதாவது இருந்தா லைக் எனக்கு சொல்லுங்க, சரியா? ஷூர் ப்ரோ. ஃபைன். ஸோ லைக் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, லைக் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இதுல நம்ம இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அப்படின்ற ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் இட் இஸ் a combination of code storage plus code build. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெவலப்பர்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கோடை எழுதி என்னோட லேப்டாப்லயே வச்சுக்க முடியாது, கரெக்டா? ஸோ லைக் நான் வந்து ஒரு கோட் எழுதுறேன்னா அந்த கோடை என்னோட லேப்டாப்லயே லைக் ஐ கேன் நாட் கீப் இட். ஸோ லைக் நான் என்ன பண்ணணும், என் டீம்ல எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி காமனா ஒரு இடத்துல வைக்கணும், கரெக்டா? ஸோ அந்த காமனா இருக்கிற இடத்த நம்ம என்ன சொல்றோம், கோடு ஸ்டோரேஜ்னு சொல்றோம். ஸோ அந்த கோடு ஸ்டோரேஜ் பர்பஸுக்காக நம்ம டெவாப்ஸ்ல இப்போ நம்ம படிக்க போற டூல் கிட். ஏன்னா இந்த கிட்ன்ற ஒரு பர்டிகுலர் டூலை தான் லைக் ஆல்மோஸ்ட் 95% எல்லாருமே இந்த டூல்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லைக் நம்ம இந்த டூலை ஃபோக்கஸ் பண்ணி தான் we are targeting. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் கோட் பில்ட். ஸோ கோடு பில்டுன்றது என்ன? இப்போ ஒரு டெவலப்பர் ஜாவா கோடா எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாவா கோட நீங்க ஜாராவோ இல்ல வாராவோ கன்வெர்ட் பண்றீங்க இல்லையா, அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கோடு பில்டு ப்ராசஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பண்றதுக்காக நம்ம படிக்க போற டூல் ஜென்கின்ஸ். ஓகே, ஸோ இந்த வீக் லைக் டுடே வி வில் பி டார்கெட்டிங் ஆன் த கிட். ஓகே, ஸோ நம்ம இந்த கிட்டை நம்ம டார்கெட் பண்ணி படிப்போம், சரிங்களா? ஸோ பேசிக்கலா இந்த கிட் இருக்கு இல்லையா, இது எதுக்குள்ள வரும்னு கேட்டீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக் கீழே வரும். ஸோ வாட் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா
ஒரு பர்டிகுலர் ஃபைலோட மல்டிபிள் வெர்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்றது. ஓகே, ஸோ லைக் நம்ம S3ல லைக் நம்ம வந்துட்டு வெர்ஷனிங் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம எனேபிள் பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம ஏன் அது எனேபிள் பண்றோம்? ஸோ நம்ம வெர்ஷன் எனேபிள் பண்ணா ஒரு ஆப்ஜெக்டோட மல்டிபிள் ஃபைல்ஸ், அதாவது அதோட பழைய ஃபைல்ஸ் கூட நம்மளால ஓபன் பண்ணி எடுத்து யூஸ் கூட பண்ண முடியும். கரெக்டா? ரைட். ஸோ அப்போ இந்த வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம் வந்துட்டு நம்மளோட S3 வெர்ஷனிங்கை விட டிஃப்ரெண்ட். ஸோ வெர்ஷனிங் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் லெவலான விஷயம் S3ல. பட் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது இட் இஸ் வெரி ஹியூஜ். ஒரு கோடை நீங்க எப்படி வேணாலும் அழகா நீங்க மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 types of version controlling system இருக்கு. வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ல 2 டைப் இருக்கு. So the first one is centralized version controlling system. So the next one வந்துட்டு கேட்டீங்கன்னா distributed version controlling system. So நமக்கு Git படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் கண்ட்ரோலிங் டைப்ஸ் என்ன, அதுல என்ன டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொஸ்டினாவே வரும். So what is VCS and what are all the types of VCS அப்படின்றது தான் உங்களோட இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ லைக் நான் என்ன பண்றேன், ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறமா லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. So first, like let's focus on centralized VCS, அதாவது centralized version controlling system. சரியா? ஸோ இப்போ இந்த centralized version controlling system அப்படின்னா என்னன்னா, ஸோ லைக் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ரிமோட் ரெபாசிட்டரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரிமோட் ரெபாசிட்டரி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சர்வர், ஒரு EC2 மிஷின் மாதிரி. சரிங்களா? ஸோ அங்க நீங்க உங்க கோடெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லைக் நாங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். when I was in TCS, like we were in Chennai team. பட் எங்களோட கோடை தான் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஒரு ரிமோட் லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அது எந்த லொகேஷன் கேட்டீங்கன்னா மும்பை லொகேஷன்ல தான் எங்க சர்வர் இருந்தது. அப்போ அதுதான் எங்களோட மாஸ்டர் சர்வர். வாட் இஸ் மாஸ்டர் சர்வர்? அந்த சர்வருக்குள்ளதான் எல்லாரோட கோடும் இருக்கும். ஸோ அந்த சர்வர்ல தான் அந்த சர்வர்ல இருக்கிற கோட்னால தான் என்னோட லட்சக்கணக்கான யூசர்ஸ் என்னோட அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை பேஸா டெவலப் பண்ணி என்னோட ரிமோட் ரெபாசிட்டரியில நான் இங்க வச்சிருக்கிறேன். ஸோ லைக் என்னோட வாட்ஸ்அப் ரெபாசிட்டரியில என்னோட வாட்ஸ்அப் கோட வெர்ஷன் 1. ஸோ என்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு எந்த வெர்ஷன்ல ரன் ஆகிட்டு இருக்குன்னா வெர்ஷன் 1ல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸோ என்னோட பாஸ் வராரு. என் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட வெர்ஷன் 1 அப்ளிகேஷன் வந்து ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு, இதை நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டாஸ்க்கை நீ எடுத்துக்கோ அப்படின்னு என்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வெர்ஷன் 1க்கு மேல ஒரு புதுசா ஒரு ஃபியூச்சரை டெவலப் பண்ணு. ஸோ நான் ரைட்ல ஸ்வைப் பண்ணா எனக்கு வந்து ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு டேப் வரணும், அதை நீ எனக்கு டெவலப் பண்ணி கொடு அப்படின்றாரு. அவர் என்ன மொத்தமா புதுசா டெவலப் பண்ண சொல்ல, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் மேல ஒரு புதுசா ஒரு ஃபியூச்சரை கொண்டு வந்து உட்கார வை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கிறாரு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் இங்க என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற வெர்ஷன் 1 என்னோட ரிமோட் ரெபாசிட்டரியில இருந்து புல் பண்ணி என்னோட லோக்கல் மெஷின்ல வச்சுக்கிறேன். ஸோ லோக்கல் மெஷின் எதுவா வேணா இருக்கலாம். ஸோ either it can be my laptop, இல்ல either it can be my EC2 மெஷின், whatever it may be. ஸோ இப்போ என்னோட மெஷின்ல, என்னோட லோக்கல் மெஷின்ல
என்கிட்ட இந்த வாட்ஸ்அப் அப்படின்ற அப்ளிகேஷனோட வெர்ஷன் 1 கோடு என்னோட லோக்கல் மிஷின்ல கிடைச்சிடுச்சு. ஸோ லைக் நான் என்ன பண்றேன், ஒரு 2 months டைம் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஒரு புது ஃபியூச்சர், அதாவது ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு புது ஃபியூச்சரை நான் டெவலப் பண்ண உட்கார்றேன். ஸோ நான் டெவலப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த பீஸ் ஆஃப் கோடு இப்போ என்கிட்ட இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ என்னோட பீஸ் ஆஃப் கோடு இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல ஸோ பழைய அப்ளிகேஷன் இருக்கு, பழைய அப்ளிகேஷன் மேல ஒரு புது ஃபியூச்சரும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பீஸ் ஆஃப் கோடு நான் எழுதியிருக்கேன். அதனால நான் அதை சொந்தம் கொண்டாட முடியுமா? இல்ல நான் என்னோட லேப்டாப்ல மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு என்னோட டீமுக்கு கொடுக்க மாட்டேன், என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், லைக் டீம்ல இருக்க நம்மளோட கோடை நம்ம டீமுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட கோடை என்னோட ரிமோட் ரெபாசிட்டரியில வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரிமோட் ரெபாசிட்டரியில எந்த வெர்ஷன் ஆஃப் கோட் இருக்கு? வெர்ஷன் 2 இருக்கு. கரெக்டா? இப்போ என்கிட்ட என்னோட ரிமோட் ரெபாசிட்டரியில வெர்ஷன் 2 இருக்கு. இந்த வெர்ஷன் 2 தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ இப்போ இதுவுமே வந்து ஒரு 6 months போகுது. 6 months கழிச்சு ஸோ இந்த ஸ்டேட்டஸ்ல எனக்கு வந்து எமோஜிஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு புது ஃபியூச்சரை நீங்க எனக்கு டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்கறாங்க. ஸோ இப்போ இந்த டெவலப்பர் என்ன பண்றாரு, லேட்டஸ்டா இருக்கிற வெர்ஷனை எடுத்துக்கிறாரு. ஸோ லேட்டஸ்டா என்ன இருக்கு, வெர்ஷன் 2 இருக்கா, அந்த வெர்ஷன் 2 அவர் எடுத்து அவரோட லேப்டாப்ல வச்சுக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம அந்த வெர்ஷன் 2 போடலன்னா லைக் இவரால இந்த வெர்ஷன் 2 எடுக்க முடியாது. கரெக்டா? ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு, வெர்ஷன் 2 எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ அவர் வந்து ஒரு புதுசா ஒரு கோட் அடிக்கிறாரு. அந்த கோடை அடிச்சு முடிச்சுட்டு அதை கொண்டு போயிட்டு திரும்ப டீம்ல எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெர்ஷன் 3 கொண்டு போயிட்டு சேர்த்துடுறாரு. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், புஷ்னு சொல்லுவோம், புல்லுன்னு சொல்லுவோம். அதாவது அப்டேட் கமிட்னு சொல்லுவோம் கிட்டோட லாங்குவேஜ்ல பேசினா. ஓகே, ஸோ இப்போ இந்த வெர்ஷன் 3 இருக்கு. இந்த வெர்ஷன் 3 தான் மக்கள் எல்லாருமே பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா இந்த வெர்ஷன் 3 என்ன பண்ணுவோம், நம்ம வெர்ஷன் 3 புல் பண்ணி நம்மளோட லோக்கல் லேப்டாப்ல வச்சுக்கிட்டு இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா வெர்ஷன் 4 டெவலப் பண்ணி வெர்ஷன் 4 நம்ம இங்க புஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரிமோட் ரெபாசிட்டரியில பாத்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷனுக்கு 4 விதமான வெர்ஷன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2000 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 2000 ஃபைலுக்குமே 4 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் இஸ் ஹேவிங் டோட்டலி 4 வெர்ஷன்ஸ். ஸோ இப்போ இன்கேஸ் நான் நாளைக்கு இந்த வெர்ஷன் 4 அப்டேட் பண்றேன், ரோல் அவுட் பண்றேன், நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க, உங்களோட பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்றீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த வெர்ஷன்ல பெரிய பக் ஒன்று இருக்கு. ஸோ தட் லைக் நீங்க உங்களோட சாட் ஹிஸ்டரி மற்றவங்களுக்கும் தெரியுது, இந்த மாதிரி ஒரு பெரிய பக், ஒரு ஷோ ஸ்டாப்பர் அளவுக்கான பக். இந்த பக் நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல இந்த வெர்ஷன் 4ல தானே பிரச்சனை, அப்ப நம்ம இந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்கிரேட் பண்ணலாம், அதாவது ரோல் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம போட்ட சேஞ்சஸை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அதை வெர்ஷன் 3ல கொண்டு வச்சிருவாங்க. ஸோ இப்போ how it is possible, ஏன்னா என்னோட ரிமோட் ரெபாசிட்டரியில என்கிட்ட என்னோட அப்ளிகேஷனோட எல்லா கோடும் எல்லா வெர்ஷன்ஸுமே லைக் நான் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களோட S3 இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனாலதான் நம்ம இதை சென்ட்ரலைஸ் ரெபாசிட்டரின்னு சொல்றோம். வை? பிகாஸ் நம்ம கிட்ட ஒரே ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி இருக்கு. அந்த ரிமோட் ரெபாசிட்டரி எல்லாருக்கும் காமனா இருக்கு. இந்த ரிமோட் ரெபாசிட்டரியில இருந்தா உங்களோட அப்ளிகேஷனே பில்ட் ஆகுது. ஸோ இப்போ சென்ட்ரலைஸ் ரெபாசிட்டரி அப்படின்னா என்ன, இந்த சென்ட்ரலைஸ் ரெபாசிட்டரி, சென்ட்ரலைஸ் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம், இதோட ஆர்கிடெக்சர் புரியுதா? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. சரி, இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? எதனால சார் S3க்கு இதுக்கும் சரி வராது, அது இது வேற வேறன்னு சொல்ல வரீங்க? அதுல வெர்ஷனிங் இருக்குல்ல, அதுல நீங்க ஒரு லிமிட்டெட் இதுக்கு தான் பண்ண முடியும், வெரி லிமிட்டெட். நீங்க உங்களோட டெராஃபார்ம் கோடுக்கு நீங்க வெர்ஷன் பண்ணி லைக் நீங்க உங்க பில்டெல்லாம் எடுக்க முடியாது. S3 உங்களோட கூகுள் டிரைவ் மாதிரி. வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம் என்னன்னா உங்களோட கோடை ஸ்டோர் பண்ணி வச்சு அதோட வேரியஸ் ஃபீச்சர்ஸ், பிரான்ச் எடுக்கிறது, பேக்கப் எடுக்கிறது, ஸோ லைக் டேக் எடுக்கிறது, இந்த மாதிரி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. அது எல்லாமே 1 by 1 பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், S3ன்றது டோட்டலா வேற, உங்களோட கிட்ன்றது டோட்டலா வேற அப்படின்றது உங்களுக்கு போக போக புரியும். ஓகே சரிங்க, ஃபைன். இப்போ இந்த மாடல் எனக்கு நல்லா இருக்கு, பட் இந்த மாடல்ல என்கிட்ட நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ லைக் நான் வந்து இம்பார்ட்டண்டா ஒரு 2-3 டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் நோட் சொல்றேன் பாருங்க.
ஃபர்ஸ்ட் ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை என்னன்னா இந்த இன்டர்நெட் டிபெண்டன்சி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு மும்பைல இருக்கிறேன். ஸோ லைக் நான் இந்த வந்துட்டு வெர்ஷன் 2 எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைக் நான் வந்துட்டு பழைய ஃபைல கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம நேத்து இந்த ஃபைல சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க எழுதி வச்சிருந்தாங்க இல்லையா? அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது எனக்கு மேண்டேட்டரி சென்னையில நான் கனெக்ட் பண்ணிருக்க மிஷின்ல எனக்கு இன்டர்நெட் வேணும். அதே மாதிரி என்னோட ரிமோட் ரெபாசிட்டரி மும்பைல இருக்கு. அப்போ அந்த மும்பை மிஷினுக்குமே இன்டர்நெட் ஆக்சஸ் கண்டிப்பா வேணும். அப்போ இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தா மட்டும்தான் என்னால இந்த மிஷினை கனெக்ட் பண்ணி இந்த மிஷின்ல இருக்கிற பழைய வெர்ஷன்ல இருக்க கோட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, என்னோட த்ரூ அவுட் தி டெவலப்மெண்ட் எனக்கு இது ரெண்டுத்துக்குமே கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு இன்டர்நெட் போயிடுச்சு அப்படின்னா நான் என்னால அதை கொண்டு போயிட்டு என்னோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கும் சேர்க்க முடியாது. சரியா? ஸோ இன்டர்நெட் இல்ல அப்படின்றது எல்லாமே ஒரு காரணமா நம்ம போய் நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்லவும் முடியாது. சரியா? ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய தலைவலி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ். இப்போ ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா லைக் கிளாஸ்ல உட்காந்துட்டு போர்டை பார்த்து ரஃப் நோட்ல எழுதிடுவாங்க ஃபர்ஸ்ட். அந்த ரஃப் நோட்ல எழுதுனதை ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு ரெக்கார்ட் நோட்ல எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரச்சனை நடக்கும்? ரெக்கார்ட் நோட்ல நிறைய தப்புகளா வரும். அவன் நிறைய பேஜ் அடிப்பான், நிறைய வார்த்தைகளை திருத்துவான், ஒயிட்னர் யூஸ் பண்ணுவான், பேஜை கிழிப்பான். ஏன்னா அவன் ரஃப் நோட்டை பார்த்து அப்படியே ரெக்கார்ட் நோட்டை எழுதினான். ஸோ ரஃப் நோட்ல ஏனாதானோ எழுதியிருப்பான். அது அப்படியே அவன் ரெக்கார்ட் நோட்ல எழுதும்போது நிறைய தப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? அதே கான்செப்ட் தான் இது உங்களோட ஒர்க்கிங் காப்பி. ஒர்க்கிங் காப்பின்றது என்ன? உங்க லோக்கல் மிஷின்ல நீங்க யூஸ் பண்ற நோட் பேடா இருக்கட்டும், லைக் நீங்க யூஸ் பண்ற விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரா இருக்கும், ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல நீங்க எழுதி ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க கொண்டு போயிட்டு உங்க டீம்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க நிறைய தப்புகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாட் ஐ மீன் இஸ், இப்போ நீங்க வெர்ஷன் 2 புஷ் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த கோடு விசிபிளா இருக்கு. உங்க டீம்ல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அப்ப அந்த 50 பேருமே அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோட பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரி, தப்பு பண்ணிட்டீங்க, அது இப்போ எப்படி நீங்க சரி பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா திரும்ப என்ன பண்ணுவீங்க? அந்த வெர்ஷன் 2 உங்களோட லேப்டாப்ல எடுத்து புல் பண்ணி அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப வெர்ஷன் 2.1 நீங்க திரும்ப கொண்டு போய் வைப்பீங்க. கரெக்டா? திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நீங்க என்ன பண்ணுவீங்க? அகைன் நீங்க மாத்துவீங்க. அப்போ வெர்ஷன் 1ன்றது 2.1ன்றது 2.2 மாறும், 2.2 2.3 இந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டா? சோ இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 3க்கு நடுவுல உங்களுக்கு இத்தனை வெர்ஷன் 2 கமெண்ட்ஸ் இருக்கும். இதோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அக்லி ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொருத்தன் உங்க இடத்துல வந்து உட்கார்றான். அவன் இந்த பீஸ் ஆஃப் கோட ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் யோசிப்பான், இந்த டெவலப்பர் ஏன் இவ்வளவு கேவலமா கோட் எழுதி வச்சிருக்கான்? அத்தனை தப்புகள் பண்ணி வச்சிருக்கான், அவ்வளோ இது அடிச்சு வச்சிருக்கானே. உன்னோட ரிமோட் ரெபாசிட்டரி மாதிரி இல்லையே. நாளைக்கு கிளைண்ட் வந்து ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி ஓபன் பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னா இத்தனை அடித்தல் திருத்தல் இருந்தா என்னோட கிளைண்ட் என்னோட ப்ராஜெக்டே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவானே. ஸோ ரிமோட் ரெபாசிட்டரி பியூட்டியே கெடுத்த மாதிரி ஆகுற மாதிரி இருக்கான். ஸோ இது வந்துட்டு இன்னொரு செகண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் தி சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் பேக்கப். இப்போ இது உங்ககிட்ட ஒரே ஒரு சர்வர் தான். ஸோ இதை நீங்களாம் டக்குலாம் பேக்கப்லாம் எடுக்க முடியாது. பட் வேறஸ் உங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ல இதுக்கு வந்து ஒரு கவுண்டர் மெஷர் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இது எல்லாமே தான் உங்களோட சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டமோட ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ இது நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பை யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ல ஒரே ஒரு புது காம்பனண்ட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த புது காம்பனண்ட்டுக்கு பேரு லோக்கல் ரெபாசிட்டரி. ஸோ அந்த புது காம்பனண்ட்டுக்கு பேரு லோக்கல் ரெபாசிட்டரி. அப்போ இந்த லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்றது உங்களுக்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஒரு ஓன் மிஷின்லயே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 2 காம்பனண்ட்டுமே உங்களோட லோக்கல் மிஷின் அப்படின்னு சொல்ல வரேன். உங்க லோக்கல் ரெபாசிட்டரியும் உங்க ஒர்க்கிங் காப்பியும் உங்களோட லோக்கல் லேப்டாப்லயோ உங்க லோக்கல் EC2லயோ இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு புது கோட் எழுதுறீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கோட ரிமோட் ரெபாசிட்டரில எடுத்து உங்க லோக்கல் ரெபாசிட்டரில வச்சுப்பீங்க. லோக்கல் ரெபாசிட்டரி இருக்கிறதுக்கான பெனிஃபிட் என்ன தெரியுமா?
உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரியோட அப்படியே ஒரு ஜெராக்ஸை இங்க லோக்கல் ரெபாசிட்டரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இந்த லோக்கல் ரெபாசிட்டரியில இருந்து தான் நீங்க உங்களோட கோட உங்களோட ஒர்க்கிங் காப்பி இருக்கும் கொண்டு வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ நீங்க ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க உங்களோட கோட் எடுத்துட்டு போயிட்டு இப்படி போடணும். உங்களோட ஒர்க்கிங் காப்பில இருந்து ரிமோட் ரெபாசிட்டரியில போடணும். ஆனா இந்த மாதிரி போட்டா அது சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் ஆயிடும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம், கோட் எழுதி ஃபர்ஸ்ட் லோக்கல் ரெபாசிட்டரி வச்சுக்கிறோம். இந்த லோக்கல் ரெபாசிட்டரின்றது என்னோட லேப்டாப்ல இல்ல என்னோட ஒரு EC2 மிஷின்ல இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் பாத். இந்த இடத்துல என் கோட் இருக்கும்போது என்னோட சீனியரை கூப்பிட்டு ஒருத்தங்கிட்ட சீனியரோ ஹூவர் ரெஸ்பான்சிபிள் அவனை கூப்பிட்டு என்னோட கோடை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி இந்த கோடு கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த லோக்கல் ரெபாசிட்டரியில இருந்து என்னோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நான் கூட புஷ் பண்ணுவேன். இப்போ இதனால என்னோட டிஸ்அட்வான்டேஜ் நான் எப்படி ஓவர் கம் பண்றேன்னு பாருங்களேன். ஸோ இந்த கோடை நான் புல் பண்ணி இந்த லோக்கல் ரெபாசிட்டரியில வைக்கிற வரைக்கும் எனக்கு இன்டர்நெட் இருந்தா போதும். இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட ஒர்க்கிங் காப்பி. இந்த லோக்கல் ரெபாசிட்டரி என்னோட லேப்டாப்ல தான் இருக்க போகுது. ஸோ நான் இந்த லேப்டாப்ல இருக்க ஒரு பர்ட்டிகுலர் ஃபைலையே நான் வந்து ஆக்சஸ் பண்றது எனக்கு இன்டர்நெட் வேணுமா? Do I need an internet to access my own folder? No bro. No bro. ஸோ அப்போ உங்களுக்கு இன்டர்நெட் டிபெண்டன்சி தேவை எப்போன்னு கேட்டீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் புல் பண்றதுக்கும் 5 மினிட்ஸ் புஷ் பண்றதுக்கும் அப்போ மட்டும் எனக்கு இன்டர்நெட் இருந்தா போதுமானது. ஸோ இப்போ இன்டர்நெட் டிபெண்டன்சியை நான் ரொம்ப மினிமலா மாத்திட்டேன்னா லோக்கல் ரெபாசிட்டரி இன்டர்னலா வந்து எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியும் bro. எஸ். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் கமிட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இங்க நம்பர் ஆஃப் கமிட்ஸ் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இங்க நான் டோட்டலா 100% என்னால எராடிகேட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஐ எம் ஹேவிங் அ கண்ட்ரோல் மெஷர். எப்படி? இது என்னோட ரஃப் நோட்டு. இப்போ நான் ரஃப் நோட்டை பார்த்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா நான் கிளாஸ் ஒர்க் எழுதணும். என்ன பண்ணுவேன், ரஃப் நோட்ல இருக்கிற கண்டென்ட்டை பார்த்து என்னோட கிளாஸ் ஒர்க் எழுதணும். ஸோ என்னோட கிளாஸ் ஒர்க் என்னோட மிஸ் பார்த்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் எடுத்துட்டு போய் நான் ரெக்கார்ட் நோட்ல எழுதுவேன். சிமிலர்லி நான் ஒர்க் பண்றத என்னோட கிளாஸ் ஒர்க்ல எழுதி இன்னொருத்தனை வச்சு அதை ரிவ்யூ பண்ணி அது ஓகே அப்படின்ற பட்சத்துல இங்க இருந்து பார்த்து என்னோட ரிமோட் ரெபாசிட்டரி எழுதும். ஸோ இப்போ எனக்கு இங்க எரர்ஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மி. ஐம் நாட் சேயிங் 100% வராதுன்னு, பட் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தட் ஐம் கோயிங் டு ஓவர் கம் வித் த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். தேர்டு, இப்போ இந்த ரிமோட் ரெபாசிட்டரியில என்கிட்ட பிரான்ச்சிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. யூசிங் பிரான்ச்சிங் ஐ கேன் டேக் த பேக்கப்ஸ். ஒரு கோட் எழுதுறேன்னா அதை நான் ப்ராப்பரா பேக்கப் பண்ணி அதை அழகா நான் மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்றது எல்லாமே என்னோட பிரான்ச்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இட் இஸ் பாசிபிள். ஸோ நம்ம சொன்ன எல்லா டிஸ்அட்வான்டேஜஸையும் அழகா நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம்ல நம்ம ஓவர் கம் பண்ணியாச்சு. சரியா? ஸோ அப்போ எல்லாருமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ல தான் யூஸ் பண்றாங்க. சென்ட்ரலைஸ் வெர்ஷன் கண்ட்ரோலிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு யாராவது இன்டர்வியூல கேட்டாங்கன்னா SVN சொல்லலாம். SVN ஃபுல் ஃபார்ம் சப்வர்ஷன் அப்படின்ற ஒரு டூல். ஸோ இதே உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்க்கு நீங்க கிட் அப்படின்ற ஒரு டூலையே நீங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுல இருக்க ரொம்ப கீ பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த லோக்கல் ரெபாசிட்டரி தான். இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஓகே, ஸோ இப்போ இதையுமே நீங்க உங்க இன்டர்வியூல சொல்லுங்க. இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் வச்சு உங்களோட இன்டர்வியூலயும் பர்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஸோ உங்களோட ஆர்கிடெக்சர் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. கிளியர் ப்ரோ. சூப்பர். ஓகே, கிளியர் ப்ரோ. ஓகே ஓகே சார். கண்டிப்பா பண்ணலாமா? எஸ் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கிட்டோட ஆர்கிடெக்சர் பார்க்க போறோம். ஓகே, இப்போ கிட்டோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 4 கிட் ஆர்கிடெக்சர்ல ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த 4 ஸ்டேஜஸ் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா லெட் மீ எக்ஸ்பிளைன். சரியா?
ஃபைன். இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ லைக் hello world.java அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜாவா ஃபைல நான் என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில் நான் இந்த ஃபைலை எழுதிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ இப்போ என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில இருந்து என்னோட டீம்ல இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த 4 ஸ்டேஜஸை தாண்டி தான் போகணும். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரிமோட் ரெபாசிட்டரி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டீம் GitHub அப்படின்ற ஒரு ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ GitHub அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் எ ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க இதுல வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது நீங்க உங்களுக்குன்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி வச்சுப்பீங்க. இப்போ என்கிட்ட வந்துட்டு லைக் நிறைய ரெபாசிட்டரிஸ் இருக்கு. ஸோ நான் கிரியேட் பண்ண ரெபாசிட்டரிஸ் எல்லாமே வந்துட்டு பப்ளிக் ரெபாசிட்டரிஸ். வாட் ஐ மீன் பை பப்ளிக் ரெபாசிட்டரிஸ்? நான் போட்ட கூட நீங்க கூட எடுத்து ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ என்கிட்ட இந்த கோட் இருக்கு, மை ஜான்10 அப்படின்னு நான் வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட். இந்த ரெபாசிட்டரி இட் இஸ் ஓப்பன் ரெபாசிட்டரி, யூ கேன் யூஸ் இட். ஸோ உலகம் முழுக்க இருக்கிற இந்த டெவலப்பர்ஸ் எல்லாருமே, இந்த டெக் ஜென்ஸ்ல இருக்க எல்லாருமே என்ன நம்மள மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு ஒரு இன்வென்ட் பண்றாங்க, இல்ல ஒரு புதுசா ஏதாவது கோடை அடிக்கிறாங்க, ஸோ அந்த கோடு மற்றவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் சோர்ஸா வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த GitHubல வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்க ரேண்டமா நீங்க எது வந்து போட்டு GitHubல தெரியுன்னா அந்த யாராவது எல்லாருக்குமே யூஸ் ஆகணும், ஓப்பன் சோர்ஸா வைக்கணும்னா அது கண்டிப்பா GitHubல வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஆன்சிபிள்லாம் நம்ம நிறைய படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GitHubல யாராவது வச்சிருப்பான்னு கேட்டா கண்டிப்பா யாராவது வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு அப்பாச்சை இன்ஸ்டால் பண்றதுக்கான பிளே புக் பாத்தீங்கன்னா இந்த பர்ட்பி அப்படின்றது பாத்தீங்கன்னா அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ இவர் எழுதி வச்சிருக்க கோட்ல அவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, லைக் அவர் வந்துட்டு லைக் ஆன்சிபிள் ரோலா எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஆன்சிபிள் படிச்சுட்டோம் இல்லையா? என்ன பண்ணிருக்காரு பாருங்க, டிஃபால்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்காரு, ஹேண்ட்லர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்காரு, மெட்டான டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க் ஃபோல்டருக்குள்ள லைக் he has kept the main.yaml file. இந்த main.yaml ஃபைல்குள்ள அந்த அப்பாச்சி எப்படி எல்லாமே நம்ம பண்ணலாம், ஸோ அவர் என்னென்னலாம் எழுதணும்னு நினைக்கிறாரோ அந்த பர்டிகுலர் திங்ஸ் எல்லாத்தையுமே லைக் he has written as a piece of code. இப்போ இந்த பீஸ் ஆஃப் கோடை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஃபோர்க் பண்ணிக்கலாம், இல்ல இந்த கோடை நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம், இந்த ஃபைலை நீங்க ஆட் பண்ணலாம், லைக் நீங்க என்ன வேணா பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஃபைல், திஸ் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் ஃபைல். ஸோ இந்த கோடை நீங்க எடுத்து ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடை எப்படி எடுத்து ரீயூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா அப்புறம் பார்ப்போம். பட் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், ஸோ GitHubன்றது ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. இந்த ரெபாசிட்டரியில காமனா எல்லாருமே, இப்போ நம்ம ஒரு டீம்ல ஒர்க் பண்ணா டீம்ல இருக்க எல்லாருக்கும் காமனா ஒரு ஸ்பேஸ். ஸோ இப்போ GitHub மட்டும் தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. GitHub இருக்கு, GitLab இருக்கு, Bitbucket இருக்கு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்றது GitHubல தான், பிகாஸ் GitHub இஸ் வைட்லி ஃபேமஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இங்க பப்ளிக்கா இல்லாம நீங்க பிரைவேட்டா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீஸ் ஆஃப் கோட் எல்லாமே நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த டீம்ல இருக்கிற ஆளுங்க மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி அதை நம்ம செக்யூரிட்டி டைட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போற ரிமோட் ரெபாசிட்டரி இந்த செஷன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா GitHub. இது GitHub. ஸோ இந்த GitHubக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, நம்ம லோக்கல்ல நம்ம எழுத ஒரு ஃபைலை நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி கொண்டு வந்து ரிமோட் ரெபாசிட்டரியில வைக்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல, ஒர்க்கிங் ஏரியாலேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதை தான் நம்ம லோக்கல் ரெபாசிட்டரின்னு சொல்றோம். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இந்த ரிமோட் ரெபாசிட்டரியோட ஒரு பேக்கப், ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி. வேறஸ் இந்த லோக்கல் ரெபாசிட்டரி நம்மளோட ஒரு ஓன் ஒர்க்கிங் ஸ்பேஸ்லயே கிரியேட் ஆயிடும். தென் என்கிட்ட இருக்குது இந்த ஸ்டேஜிங் ஏரியா. ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பஃபர் ரீஜியன். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்விசிபிள் ஏரியா. இது எப்படின்னா, இப்போ இங்க இருந்து என்கிட்ட ஒரு ஃபைல் இங்க டிராவல் ஆகணும் அப்படின்னா, இந்த ஃபைல் என்கிட்ட உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது இந்த ட்ராக்ல நம்ம வைக்கணும்.
இது கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம இந்த லோக்கல்ல போகணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜிங் ஏரியா என்ன பண்ணும்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் எழுதுறீங்க, அதுல எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கணக்கு வச்சுட்டே இருக்கும். ஸோ இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் யூஸ் கேஸ் என்னன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு ஸ்டேஜிங் ஏரியான்னு உங்ககிட்ட ஒரு இன்விசிபிள் ரீஜியன் இருக்கு அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஒர்க்கிங் காப்பி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லோக்கல் மிஷின்ல நீங்க எழுதிட்டு இருக்க கோடு. ஸோ either it can be a notepad, it can be whatever you want. சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ஆர்கிடெக்சர்ல ஒரு 3 கமாண்ட்ஸை பத்தி பேச போறோம். என்கிட்ட இருக்கிற இந்த பீஸ் ஆஃப் கோட ஒர்க்கிங் காப்பில இருந்து இந்த ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு நான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ ஐ ஷுட் கிவ் த கமாண்ட் git add. git add என்கிட்ட ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்டை கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா, ஒர்க்கிங் காப்பில இருந்து எனக்கு என்னோட கோடு ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் ஆயிடும். ஸ்டேஜிங் ஏரியால இருக்க கோட நான் லோக்கல் ரெபாசிட்டரிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா, git commit அப்படின்ற ஒரு கோட நான் கமாண்டா கொடுக்கணும். இங்க லோக்கல் ரெபாசிட்டரில இருந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு ஒரு கோட நான் கொண்டு போகணும் அப்படின்ற பட்சத்துல git push அப்படின்ற ஒரு கமாண்டா ஐ ஷுட் கிவ். ஓகே, சோ இந்த 3 கமாண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா நீங்க யூஸ் பண்ணுவீங்க, ரைட்? சோ இது உங்களோட ஒரு பேசிக் கிட் ஆர்கிடெக்சர். சோ இதுல இருக்க வார்த்தைகள், இதுல இருக்க ரெபாசிட்டரி, ஸ்டேஜிங் ஏரியா, ஒர்க்கிங் காப்பி இதெல்லாமே ரொம்ப ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட இன்டர்வியூல நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து பேசுறீங்க அப்படின்றது எப்படி தெரியும்னா, இந்த மாதிரியான டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு தெரியும். சரியா? சோ இப்போ இந்த கிட் ஆர்கிடெக்சர் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? Does anyone have any doubts? So far no. So far no. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு EC2 மிஷினை கிரியேட் பண்ணி அந்த மிஷின்ல நான் கிட்ட இன்ஸ்டால் பண்ணி, சோ நான் உங்களுக்கு இந்த ஃப்ளோவை பண்ணி காட்ட போறேன். So வழக்கம் போல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, like I'm just going to create one EC2 machine. அந்த EC2 machineல I'm going to install Git. சரிங்களா? I'm happy with the default OS. That's AMI. Existing keeper. அது லான்ச் ஆகட்டும். ஃபைன். சோ இப்போ நான் என்னோட மிஷினுக்குள்ள லாகின் பண்ணிக்கிறேங்க. ப்ராஜெக்ட் அட்டெண்ட் பண்ணீங்களா? சாட்டர்டே சண்டே AWS ப்ராஜெக்ட். Yes bro. சரி, முடிச்சிட்டு பேசுவோம். ஓகே, சோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா, I'm just going to create one directory. சோ அந்த டைரக்டரிக்கு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். சோ இந்த டைரக்டரிக்குள்ள நான் வந்து வரேன். ஓகே, இப்போ இந்த gitன்ற டைரக்டரிக்குள்ள தான் I'm going to do all my git related activities. சரியா? சோ ரூட்டுக்குள்ள gitன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த git ஃபோல்டருக்குள்ள தான் I'm going to work now.
ஸோ இப்போ இந்த கிட் ஃபோல்டர்ன்றது வந்து ஒரு எம்டி ஃபோல்டர். இதுல ஹிடன் ஃபைல்ஸ் தேர் ஆர் நோ ஹிடன் ஃபைல்ஸ். கரெக்டா? ஸோ இதுல எதுவுமே கிடையாது. இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு இனிஷியலைஸ் மை கிட் ரெபாசிட்டரி. ஸோ நீங்க கிட்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு ஃபோல்டர்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கிட்ட இனிஷியலைஸ் பண்ணணும். இன்னைக்கு கூட லைக் ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல லைக் இந்த சேரை கொடுத்தாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபோல்டர்ல நீங்க எப்படி கிட் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவீங்க, நீங்க என்னதான் நீங்க கிட் ஆட் கமிட்லாம் கொடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றதுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது எஸ் யூ நீட் டு டூ தட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கிட்ட இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம கிட் கமாண்ட் நாட் ஃபவுண்ட், ரீசன் நம்ம கிட்டையே நம்ம இன்ஸ்டால் பண்ணல. மை பேட். ஸோ லைக் என்ன பண்றேன், எம் இன்ஸ்டால் கிட்னு கொடுக்குறேன், அப்ரூவலும் பண்றேன். ஸோ சிம்பிள் கிட் கமாண்ட், சாரி லினக்ஸ் கமாண்ட் எம் இன்ஸ்டால் கிட். ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ the version is 2.38. சரி, கம்மிங் பேக் டு மை கிட் ஃபோல்டர். இங்க நான் என்ன பண்றேன்னா நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கமாண்ட் git init அப்படின்ற ஒரு கமாண்டை நம்ம கொடுப்போம். இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட் ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிருக்கு. எங்க கிரியேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள டாட் கிட்னு ஒரு ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லுது. இது வரைக்கும் இல்ல. லெட்ஸ் see now. இங்க உங்களுக்கு இந்த டாட் கிட் ஃபோல்டர் தெரியுதா? இந்த டாட் கிட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு நேரம் நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், சஸ்பென்ஸா இருந்தது, வாட் இஸ் லோக்கல் ரெபாசிட்டரின்னு தெரியாம. இப்போ இந்த டாட் கிட் ஃபோல்டரை தான் நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்ணி வச்சிருக்கோம். புரியுதா? சோ இப்போ இந்த டாட் கிட் ரெபாசிட்டரி எங்க இருக்கு, என்னோட லோக்கல் மெஷின்ல தானே இருக்கு. சரி, அண்ட் ஒன் மோர் சிக்னிஃபிகன்ஸ், இதை ஏன் டாட்ல வச்சிருக்காங்க, இது ஏன் நார்மலா கிட்னு வைக்கலாமா, இதை ஏன் டாட் கிட்னு ஒரு ஃபோல்டர் பேர் வச்சிருக்காங்க? எனி ஐடியா? டாட்னு ஏன் வச்சிருக்காங்க, அது ஏன் டாட்னு ஸ்டார்ட் பண்றாங்க? கரண்ட் டைரக்டரி இல்ல, நீங்க ஒரு கமாண்டுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு ஒரு டாட் வச்சீங்கன்னா கரண்ட் டைரக்டரி. ஒரு ஃபோல்டர் பேரை நீங்க வைக்கும்போது டாட்னு வச்சீங்கன்னா அது ஹிடன் ஃபைல். புரியுதா? ஓகே. அப்போ உங்க இது ஏன் ஹிடனா வச்சிருக்காங்கன்னா நீங்க இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க கூடாதுன்னு ஹிடனா வச்சிருக்காங்க. ஸோ லைக் நீங்க இதை ஓப்பன்லாம் பண்ணி இதுக்குள்ள இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு, ஃபோல்டர் இருக்கு, அதை நம்ம ரிமோட் ரெபாசிட்டரின்னு சொல்றோம். இந்த ரெபாசிட்டரிக்குள்ள கோடு வரும், அவ்வளவுதான். இதை தாண்டி நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு உங்களுக்கு புரியாத மெட்டாடேட்டா ஃபைல்ஸா இருக்கும். ஆனா அந்த மெட்டாடேட்டா ஃபைல்ஸ் தான் உங்களோட ஒரிஜினல் சோர்ஸ் கோடா இருக்கும். நீங்க எழுதின கண்டென்ட் வேறையா இருக்கும், இதுக்குள்ள இருக்க கண்டென்ட் வேறையா இருக்கும். அதை பார்த்து நீங்க மிஸ் மேட்ச் ஆச்சுங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃபைல் கரெக்ட் ஆயிடும். ஸோ நீங்க ஓப்பன் பண்ணும்போது there are high chances உங்களோட லோக்கல் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகுறதுக்கு. ஸோ அவாய்ட் திஸ் ஹேபிட். ஸோ அது வந்து ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி ஃபைல், ரைட்? ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நான் வந்துட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறேன், hello world.java. ஸோ அந்த hello world.java ஸ்டேஜிங் ஏரியால இருந்து லோக்கல் ரெபாசிட்டரி அங்க இருந்து என்னோட கிட்டபுக்கு நான் இப்போ புஷ் பண்ண போறேன். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன், .javaவை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ லைக் நான் இங்க இருந்து வந்துட்டு பப்ளிக் ஸ்டுடியோ அப்படிலாம் கோட்லாம் அடிக்க முடியாது, பிகாஸ் அது அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ லைக் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிளான ஒரு ஃபைல ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த கோட்ல நான் என்ன எழுதுறேன், ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு கமாண்டை எழுதுறேன், ஒரு சின்டாக்ஸை போடுறேன். இப்போ இந்த ஃபைல நான் எழுதியிருக்கேன். இப்போ அதை நீங்க கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்களேன். நீங்க ஒரு ஃபைல் எழுதி வச்சிருக்கீங்க, இது வந்து கிட் ஃபோல்டரு. அப்போ இந்த ஃபைல் எனக்கு ட்ராக்லயே வரல, ஸோ அதை நீங்க ட்ராக்ல கொண்டு போங்க. ஸோ அது மாதிரி நீங்க ட்ராக்ல கொண்டு போறதுக்கு இந்த கிட் ஆட் கமாண்டை கொடுங்க அப்படின்னு சொல்றாப்ல. இப்போ இந்த hello world.java இந்த ஃபைல் உங்களுக்கு எங்க இருக்கு, இந்த ஆர்கிடெக்சர்ல இந்த hello world.java எங்க இருக்கு, எந்த ஏரியால இருக்கு? வர்க்கிங் காப்பில இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ நீட் டு டு? ஸ்டேஜிங் ஏரியாக்கு ஆட் கொடுக்கணும், கரெக்ட்டா? சோ இப்போ நான் வந்துட்டு இந்த ரெண்டு விதமா பண்ணலாம். கிட் ஆட் கொடுக்கலாம், அது கூட சேர்த்து என்னோட ஃபைல் நேம் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் வந்து அன்ட்ராக்ல இருக்குன்னா நான் வந்து இந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். வாட் இஃப் இப்போ என்கிட்ட 100 ஃபைல் இருக்கு, ஸோ வாட் கேன் ஐ டூ? நான் ஒரு டைம் கிட் ஆடுன்னு ஒரு ஃபைல் நேம் நான் டைப்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ராதர் தென் நான் என்ன பண்ணலாம், வெறும் டாட்டை கொடுக்கலாம்.
இப்போ இந்த டாட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது? கரண்ட் டைரக்டரியில இருக்க ஃபைலை ஸ்பெசிஃபை பண்ணுது. நீங்க சொன்னது கரெக்டா? சோ இப்போ இது என்ன பண்ணும்? கரண்ட் டைரக்டரியில இருக்க எல்லா ஃபைல்ஸுமே உங்களோட ஸ்டேஜிங் ஏரியாக்கு கொண்டு போயிடும். இப்போ பாருங்களேன். நான் git add கொடுக்கிறேன். நான் git add கொடுத்துறேன் இல்லையா? இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கிறேன். இப்போ என் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கும்போது அது என்ன சொல்லுதுன்னா, உங்ககிட்ட hello.javaன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதை நீ இப்போ கமிட் பண்றதுக்கு ரெடியா இருக்க. சோ அந்த ஃபைலை நீ இப்போ கமிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுது. சோ இப்போ என்னோட hello.java எங்க இருக்கு? Where it is? ஸ்டேஜிங் ஏரியா. பட் ஆனா சோ இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸ்டேஜிங் ஏரியால இருந்து I need to take that file to my local repository. சரிங்களா? சோ இப்போ நான் என்ன கமெண்ட் கொடுக்கிறேன்? நான் git commit -m அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்கிறேன். இந்த m ஸ்டாண்ட் ஃபார் மெசேஜ். சோ ஜெனரலா இப்போ நீங்க இந்த ஃபைல்ல எழுதி ஏதோ ஒரு வெர்ஷன், ஏதோ ஒரு பர்టిక్యులர் சேஞ்ச் பண்றீங்க. யாரோ உங்ககிட்ட ஏதோ ஒரு பாஸ் ஏதோ ஒரு சேஞ்சுக்காக இந்த வேலையை உங்ககிட்ட வந்து வாங்குறாங்க. நீங்களுமே அதை பண்ணி முடிச்சிட்டீங்க. அதை நீங்க உங்களோட GitHub ரெபாசிட்டரியில புஷ் பண்ணிட்டீங்க. 5 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து கோட ஓபன் பண்ணி பார்க்கும்போது 30 1 மாசம் 2023 ஒருத்தன் வந்து இந்த ஃபைலை கமிட் பண்ணிருக்கான். ஏன் கமிட் பண்ணா, எதுக்கு கமிட் பண்ணிருக்கான்னு தெரியல. ஆனா கமிட் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நம்ம மத்தவங்களை குழப்பக்கூடாது. சோ ஜெனரலா எங்க டீம்ல நாங்க கமிட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கமிட் மெசேஜ் பேட்டர்ன் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கமிட்டட் பை உங்களோட எம்ப்ளாயி ஐடி ஃபார் த பக் ஃபிக்ஸ் நம்பர், இந்த மாதிரி. சோ நாளைக்கு இந்த ஒரு லைனை படிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த பாஷா தான் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பக் ஃபிக்ஸ்க்கு இந்த ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கான். சோ நம்ம என்ன பண்றோம்? நாளைக்கு வரப்போற சந்ததிகளுக்கு இன்னைக்கே நம்ம வந்து ஒரு ஹிண்ட்டை விட்டுட்டு போறோம். சோ கண்டிப்பா நீங்க இந்த மெசேஜ பாஸ் பண்ணி தான் ஆகணும். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா கமிட் மெசேஜ்னு சொல்லுவோம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்? git ஃபர்ஸ்ட் கமிட்னு சொல்லி நம்மளுக்கு புரியுற மாதிரி ஒரு கமிட் மெசேஜ் கொடுக்குறேன். நாளைக்கு நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது இதே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி உங்களோட கமிட் மெசேஜும் கொடுங்க. சோ இப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட லோக்கல் ரெபாசிட்டரிக்கு எடுத்துட்டு போறேன். இப்போ என்னோட பீஸ் ஆஃப் கோடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னோட லோக்கல் ரெபாசிட்டரிக்குள்ள வந்துடுச்சு. இப்போ இந்த லோக்கல் ரெபாசிட்டரிக்குள்ள யார் யாரு என்னென்ன ஃபைல்ஸ் கமிட் பண்ணா, எப்போ கமிட் பண்ணா, யாரு கமிட் பண்ணா, அந்த கமிட்டுக்கான ஒரு ஐடி என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். அப்படின்னா git log அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த git logன்ற ஒரு கமாண்டை போட்டு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கமிட் ஐடி கிடைச்சிடும். அதாவது ஒரு கமிட்டுக்கும் ஒரு ஐடி இருக்கும். சோ இப்போ எங்க டீம்ல நாங்க லாஸ்ட் 8 டிஜிட்டை மட்டும் எடுத்து இதை நாங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். எல்லா மெயில்லயும் எல்லார்கிட்ட சொல்லும் போது இதுதான் நாங்க வந்துட்டு ஒரு வெர்ஷனாவே சொல்லுவோம். ஒரு சில டீம்ல இந்த ஃபர்ஸ்ட் 8 நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. சோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டீம். நெக்ஸ்ட் ஆத்தர். இந்த கோடை யாரு கமிட் பண்ணா அவங்களோட டீடைல்ஸ், எப்போ கமிட் பண்ணா, எந்த டைம் கமிட் பண்ணா, கமிட் பண்ணும்போது இந்த கமிட் மெசேஜ் என்ன. சோ நம்மளுக்கு ஏதாவது ஹிண்ட் விட்டுட்டு போனா அந்த ஹிண்ட் கமிட் மெசேஜ். இந்த மாதிரி தான் ஒரு ஃபைலை உங்களோட ஒர்க்கிங் காப்பில இருந்து ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போகணும். ஸ்டேஜிங் ஏரியால இருந்து உங்க லோக்கல் ரெபாசிட்டரிக்கு கொண்டு போகணும். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை நான் வந்து கமிட் பண்ணிருக்கேன். நீங்க என்னோட GitHub ரெபாசிட்டரி நீங்க டீம் மெம்பர்ல நீங்க என் டீம் மெம்பர். இப்போ இந்த பர்டிகுலர் hello.javaவோட ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா ஆத்தர்ல ரூட்னு இருக்கும். யாரை போய் கேட்பீங்க நீங்க? Who will you ask? ரூட்னு இருக்குங்க. ரூட்னா நீங்க யாரை கேட்பீங்க? யாரையுமே கேட்க முடியாது ப்ரோ. யாரு பண்ணாங்கன்னே தெரியாது. அதேதான். சோ அப்ப நம்ம ப்ராப்பர் நேம் கொடுப்போம். கரெக்டா? சோ அப்ப ப்ராப்பர் நேம் நம்ம எப்படி கொடுக்கலாம்னா அவனே இங்க சொல்லிருக்கான் பாருங்க. நீங்க இந்த git config கமாண்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கான். சோ இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா git config, நான் gitல என்னோட டீடைல்ஸை கான்ஃபிகர் பண்றேன். சோ எப்பவுமே இந்த டீடைலை நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். சோ நேம் அடுத்தப்ல நம்ம வந்து ப்ரொஃபஷனல்ஸ்ல சோ அதாவது மெயில். இப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம்
நீங்க லாக் போட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யார் கமிட் பண்ணா எப்போ கமிட் பண்ணா அந்த இடத்துல உங்களோட டீடைல்ஸ் வந்து சேர்ந்துரும். சரியா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் hello world டாட் ஜாவாக்கு ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், செகண்ட் வெர்ஷனை ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ செகண்ட் வெர்ஷனை இப்போ நான் எப்படி கிரியேட் பண்ண போறேன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கிங் ட்ரீல எதுவுமே இல்லை. அதாவது என்னோட இந்த பர்டிகுலர் ஒர்க் ஸ்பேஸ்ல எந்த கிட் சம்பந்தப்பட்டமான ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. எல்லாமே நான் ப்ராப்பரா என்னோட லோக்கல் ரெபாசிட்டரிக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, என்னோட பர்டிகுலர் ஃபைலுக்கு செகண்ட் வெர்ஷனை ஒன்று கிரியேட் பண்றேன். செகண்ட் வெர்ஷனை ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணா அது என்ன சொல்லும், இது திரும்ப நீ உன்னோட ஸ்டேஜிங் ஏரியாக்கு எடுத்துட்டு போ, அதுக்கு வரமா கமிட் பண்ணுன்னு சொல்லுது. இங்க ஸ்டேஜிங் ஏரியாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோம், கிட் ஆட் கொடுத்தோம், அதுக்கப்புறமா கிட் கமிட் கொடுக்குறோம். கரெக்டா? இப்போ நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்க, கிட் கமிட் -am. இந்த ஏவோட அர்த்தம் இருக்கு இல்லையா, இந்த ஏவோட அர்த்தம் வந்து ஆட். நான் என்ன பண்றேன், இந்த ஒரே கமாண்ட்ல ஆடும் பண்றேன், கமிட்டும் பண்றேன். இப்போ நீங்க இந்த ஒரு hello world டாட் ஜாவா அப்படின்ற ஃபைலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து கிட் ஆட்னு கொடுத்துட்டீங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி நீங்க ஆட் கொடுத்துட்டா அதுக்கு அடுத்ததுல இருந்து அது அடுத்த சீக்வன்ஸ்ல இருந்து நீங்க இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஷாட்ல நீங்க ஆடும் பண்ணலாம், கமிட்டும் பண்ணலாம். புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் சேஞ்சை ஆடும் பண்றேன், கமிட்டும் பண்றேன். இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னோட பர்டிகுலர் hello world டாட் ஜாவாவோட செகண்ட் வெர்ஷன் என்னோட லோக்கல் ரெபாசிட்டரிக்குள்ள இருக்கு. Does everyone agree with me? Am I right? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. பிகாஸ் நான் செகண்ட் டைம் பண்ணும்போது நான் கிட் ஆட் கிட் கமிட் தனித்தனியா பண்ணாம கிட் கமிட் -am அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்து ஸ்டேஜிங் ஏரியால வச்சு அப்படியே கூடவே இதை டிராக் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பண்ணக்கூடாது, கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பண்ணக்கூடாது. ஸோ இதோட கண்டிஷனே அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது நீங்க இதை பண்ணிருக்கணும், ஆட்ன்ற ஒரு கமாண்டை எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஆல்ரைட், இப்போ நம்மளோட லாக்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த லாகும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? What is the difference, guys? பிரான்ச்ல இருக்கு, செகண்ட் கமாண்ட்ல வந்து பிரான்ச்ல இருக்கு ப்ரோ. இந்த செகண்ட் கமிட்ல என்னோட ஆத்தர் டீடைல்ஸ் கிளீனா இருக்கு. நாளைக்கு இந்த கமிட்ல ஏதாவது பிரச்சனைனா லைக் ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் பாஷா, ஏன் இந்த கமிட் பண்ணிருக்கீங்க, இந்த கமிட்னால இன்னொரு புது பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கு, நீங்க வெறும் உங்களோட சேஞ்சை மட்டும் பார்த்திருக்கீங்க, நீங்க பண்ண பீஸ் ஆஃப் கோடு என்னோட கோட்லயும் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் அவனை பிடிச்சி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தெளிவா கொடுத்து நம்ம பழகிக்கிறோம். ஸோ இப்போ இந்த கிட் லாக் இவ்வளவு பெருசா எனக்கு வேண்டாம், சிம்பிளா நான் ஆன்லைன்ல பார்த்தா போதும் அப்படின்னா இப்படியும் பார்க்கலாம். சிம்பிளிஃபைடா கிடைச்சிருக்கா? கமிட் ஐடி, கமிட் மெசேஜ், டன். புரியுதா? டவுட்ஸ் இல்லையா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைனல் போர்ஷனை பார்த்தலாமா? ஓகே ப்ரோ. எஸ் எஸ் ப்ரோ. சரி, ரைட். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ரிமோட் ரெபாசிட்டரிக்குள்ள வரேன். நான் இங்க ஒரு புது ரெபாசிட்டரியை கிரியேட் பண்றேன். ஸோ நான் கிரியேட் பண்ண ரெபாசிட்டரி பப்ளிக் ரெபாசிட்டரி. இந்த பப்ளிக் ரெபாசிட்டரிய டைரக்டா கிரியேட் பண்றேன். ஸோ இதுதான் உங்களோட ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரிக்குள்ள பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எம்டி ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரிக்குள்ள எந்த ஃபைல்ஸும் இல்லை, நத்திங். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் கமாண்ட். பிஃபோர் ரன்னிங் திஸ் கமாண்ட் நான் இங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ நம்ம கிட் இனிட்னு ஒரு விஷயம் கொடுத்தோம் இல்லையா, கிட்டை இனிஷியலைஸ் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட்டா ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகும். அதாவது மாஸ்டர் அப்படின்னு ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உங்களோட மாஸ்டர் காப்பி, ஒரிஜினல் காப்பி. ஸோ இது உங்களோட ஒரிஜினல் காப்பி. ஸோ எப்பவுமே இந்த மாஸ்டர் பிரான்ச் பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். சரியா? இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா,
என்னோட லோக்கல் EC2 மிஷின் கிட்ட இந்த இனிமேட் இந்த பர்டிகுலர் கிட்ன்ற ஒரு ஃபோல்டர், இந்த டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணலையா, இந்த டைரக்டரிக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஒரு லொகேஷனுக்குள்ள போக போகுது அப்படின்றத நம்ம இன்டிமேட் பண்றோம். ஸோ அந்த இன்டிமேட் பண்றதுக்கான கமாண்ட் திஸ் இஸ் த கமாண்ட். இத கமாண்ட்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் தான் கமாண்ட். நான் எழுதுறேன் கிட். நான் என்ன ஆட் பண்ண போறேன்? ரிமோட்ல, அதாவது தூரமா இருக்கக்கூடிய ஒரு சர்வர் ஆட் பண்ண போறேன். அதனால கிட் ரிமோட். நான் அதை ஆட் பண்ண போறேன். அதனால ஆட். எதை ஆட் பண்ண போறேன்? இது எங்க இருக்கு அப்படின்றது என்னோட URL. இது இருக்கு இல்லையா, இதான் என்னோட URL. இந்த URL காப்பி பண்ணலாம். இங்கேயும் உங்களுக்கு அதே URL தான் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இதையும் நீங்க காப்பி பண்ணலாம், ஆர் எல்ஸ் இதையும் நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மை கமாண்ட் இஸ் டன். நான் இந்த கமாண்ட் என்ன சொல்றேன்? இந்த GitHub ரெபாசிட்டரியில தான் இனிமேட்டு நீ கோடை கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இங்க ஒரு வாட்டியும் நான் இவ்வளவு பெரிய URL காப்பி தான் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். அதனால நான் இதுக்காக ஒரு கீவேர்டை அசைன் பண்றேன். ஒரிஜின் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டை அசைன் பண்றேன். இந்த ஆரிஜின் கீவேர்டோட அர்த்தம் என்னன்னா, இனிமேட்டு நான் எங்க ஆரிஜின் ஸ்பெசிஃபை பண்றேனோ அந்த ஆரிஜின் அப்படின்ற ஒரு கீக்கு இந்த URL தான் வேல்யூ. ஆரிஜின் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், இந்த ரெபாசிட்டரியோட URL. புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இந்த ரெபாசிட்டரி ஆட் பண்ண போறேன். இந்த கமாண்ட் புரியுதா? எஸ் ப்ரோ. சோ என்னோட ரெபாசிட்டரி ஆட் பண்ணிட்டேன். சோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா git புஷ் பண்ண போறேன். சோ இப்போ நான் git புஷ் பண்ண போறேன். இப்போ இந்த லோக்கல் ரெபாசிட்டரி எனக்கு வந்து ஒரு பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச் பேர் என்ன? பை டிஃபால்ட்டா இருக்குது மாஸ்டர் பிரான்ச். கரெக்ட்டா? அப்போ இந்த ரிமோட் ரெபாசிட்டரிலயும் நான் அதே மாஸ்டர் பிரான்ச்சுக்குள்ள நான் போட போறேன். சரியா? சோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா, git push. எதை நீங்க எங்க புஷ் பண்ண போறீங்க? உங்களோட மாஸ்டர் பிரான்ச்ல புஷ் பண்ண போறீங்க. அப்போ எந்த ஒரு ரெபாசிட்டரி அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா? இந்த URL நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். அகைன் எனக்கு ஒரு வாட்டி என்னோட URL ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்? ஒரிஜின் அப்படின்றது கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஒரிஜினோட அர்த்தம் என்ன? ஆரிஜினோட அர்த்தம் இந்த லிங்க் URL. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒரு பர்டிகுலர் புஷ்ஷ கம்ப்ளீட் பண்ண போறேன். சோ git push origin master, என்னோட மாஸ்டர் பிரான்ச்ல புஷ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அப்போ என்னோட அக்கௌண்ட் இது அத்தன்டிகேட் பண்ண சொல்லுது. என்னோட அக்கௌண்ட் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ இந்த GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வச்சு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இதே பாஸ்வேர்டை நீங்க திரும்ப கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு எரர் அடிக்கும். சரிங்களா? ரேதர் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நோட் டவுன், நீங்க செட்டிங்ஸ் பேஜுக்குள்ள வந்து ஓகே, செட்டிங்ஸ் பேஜுக்குள்ள வந்து டெவலப்பர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கோ ஹியர். இந்த டெவலப்பர் செட்டிங்ஸ்ல பர்சனல் ஆக்சஸ் டோக்கன். ஸோ இங்க நீங்க ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்ணணும். ஸோ இது உங்களோட பீட்டா வெர்ஷன் ஆஃப் ஜெனரேட்டிங் டோக்கன். ஸோ ஸ்கிப் திஸ் பீட்டா வெர்ஷன் பிகாஸ் இது இன்னும் அஃபிஷியலா லான்ச் ஆகல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? கிளாசிக் வெர்ஷனாவே நான் என்னோட டோக்கன்ஸை கிரியேட் பண்றேன், ஜெனரேட் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? ஜெனரேட் நியூ டோக்கன் கொடுக்குறேன். ஸோ இந்த டோக்கனுக்கு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஐ நீட் மை பாஸ்வேர்ட். இந்த இடத்துல தான் என்ன பண்றேன்? என்னோட பாஸ்வேர்டை ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நான் இங்க பாஸ்வேர்டு ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ லைக் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த பாஸ்வேர்டு எவ்வளவு நேரம் எனக்கு இருக்கலாம், ஸோ எவ்வளவு நாள் கழிச்சு இது எக்ஸ்பயர் ஆகலாம், இந்த பாஸ்வேர்டுக்கு ஒரு எக்ஸ்பிரிடேஷன் டேஸ் நீங்க செட் பண்றீங்க. நான் இங்க டிஃபால்ட்டா 30 days செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்கோப். நம்ம எப்பவுமே ஒரு IAM ரோலை கிரியேட் பண்றோம், இல்ல ஒரு IAM யூசரை கிரியேட் பண்ணா அவன் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பெர்மிஷன்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா? அதேதான் நான் இப்போ இங்க இந்த GitHubல என்னென்னலாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பெர்மிஷன்ஸா இங்க நான் அசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டோக்கனை நான் இங்க ஜெனரேட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஒரு டோக்கன் ஜெனரேட் ஆகும்.
ஸோ ஆல்ரெடி அந்த நோட் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, இதுதான் உங்களோட டோக்கன். ஸோ இந்த டோக்கனை நீங்க என்ன பண்ணணும்னா அழகா காப்பி பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி திரும்ப நீங்க இந்த டோக்கனை நீங்க ரீஜெனரேட் பண்ற மாதிரி ஆகும். ஓகே, சரி. இப்போ இந்த டோக்கனை வச்சு தான் நான் இங்க ஆக்சஸ் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி அந்த டோக்கனை காப்பி பண்ணிட்டேன். இங்க நான் இங்க என்ன பண்ண போறேன்னா ஒரே ஒரு வாட்டி ரைட் கிளிக் பண்ணி என்டர் கொடுக்க போறேன். நீங்க ரைட் கிளிக் பண்றது உங்களுக்கு கண்ணுக்கும் தெரியாது. ஸோ அதனால மல்டிபிள் டைம்ஸ் ரைட் கிளிக் பண்ணி என்டர் பண்ணாதீங்க. ஒரே ஒரு வாட்டி ரைட் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அது அத்தன்டிகேட் ஆயிடும். அத்தன்டிகேட் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட helloworld.java அப்படின்ற ஃபைலு உங்களோட GitHub ரெபாசிட்டரிக்குள்ள வந்துடும். சரியா? we will verify that now. ஸோ இது என்னோட ரெபாசிட்டரி. இங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க உங்களுக்கு நம்மளோட ஃபைல் விசிபிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது இங்க பிரான்ச். நம்ம மாஸ்டர் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுமா? ஸோ அந்த மாஸ்டர் டிஃபால்ட் பிரான்ச். ஸோ இதுக்கப்புறமா நீங்க எத்தனை பிரான்ச்சஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ பிரான்ச்சஸை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைலா பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இங்க நம்மளோட ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் பேரு helloworld.java. ஸோ இந்த helloworld.java ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் உங்களுக்கு தெரியுது. இந்த கண்டென்ட் மட்டும் இல்லாம யாரு எப்போ இந்த கண்டென்ட் எல்லாம் எழுதினா அப்படின்ற டீடைல்ஸும் உங்களுக்கு இந்த ஹிஸ்டரியில தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட். ஸோ ஃபர்ஸ்ட் கமிட் எப்போ பண்ணாங்க, செகண்ட் கமிட் எப்போ பண்ணாங்க. இப்போ செகண்ட் கமிட்ல என்னென்னலாம் மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க இப்படி பார்க்கலாம். முதல்ல அது இப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் லைன் இருந்தது. செகண்ட் கமிட்ல கிரீன் கலர் ஆயிருக்கு, அதாவது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. முதல்ல இது இப்படி இருந்தது, ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் செகண்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழகா அந்த ஃபைல்ல இருக்கிற சேஞ்சஸை முதற்கொண்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டிட்டு இருக்கு. யூ கேன் ஏபிள் டு see that visually. ஸோ இப்போ இங்க இருந்து மக்கள் எல்லாருமே உங்களோட எல்லா ஃபைல்ஸுமே பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இங்க நீங்க கொடுக்குறீங்களா செகண்ட் கமிட், இதுதான் உங்களோட கமிட் மெசேஜ். ஸோ நாளைக்கு இந்த கமிட் மெசேஜ் யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும், ஓகே இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு they will be getting understand. புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட ஒரு கோடை இங்க வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் by using various git commands. இன்னைக்கு நம்ம செஷன்ல நம்ம என்னென்ன git commands தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு glance பார்ப்போம். git init, git status, git add, git add daughter, git commit -m, git commit -am. Next, git config, git branch, yes, so these are the commands. ஒரு 10 ல இருந்து 12 commands நம்ம இன்னைக்கு பார்த்திருப்போம். சரியா? git log bro. Yes, very good. இங்க பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது இந்த கிட்டோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் வித் கிட்டோட ஒரு பேசிக் கமெண்ட்ஸ். இந்த கிட்ல உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஒரு கமெண்ட்டுக்கும் இன்னொரு கமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு கமெண்ட் என்ன பண்ணும், ஸோ இந்த கிட் ஆட் என்ன பண்ணும், இந்த கிட் கமிட் என்ன பண்ணும், ஸோ இந்த கிட் புஷ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண கமெண்ட்ஸையும் நான் இங்க உங்களுக்கு ஷேரும் பண்றேன். ஃபைன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்கா? ப்ரோ ஒரே ஒரு டவுட் தான் ப்ரோ. ஒரே ஒரு டவுட் தானா? ப்ரோ ஒண்ணே ஒன்று ப்ரோ, அந்த கிட் வந்து நம்ம ஸ்டார்டிங் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல கிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றோம்ல ப்ரோ. எஸ். அது உள்ள போயிட்டு தான் இனிஷியலைஸ் பண்றோம்ல. அது நார்மலா ஹோம் பேஜ்ல இருந்துட்டு இனிஷியலைஸ்லாம் பண்ணா அந்த டாட் கிட்ன்றது வராதா ப்ரோ? இப்போ நீங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கீங்க, நான் லாஜிக்கா திரும்ப கேட்கறேன். இப்போ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்க வெறும் கிட்டுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவீங்களா?
இப்போ உங்க லேப்டாப் இருக்கு. உங்க லேப்டாப்ல இருக்க எல்லா ஃபோல்டர்லயுமே நீங்க Git மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ. அப்போ ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பேஸ தானே நீங்க வந்து Gitக்காக அலோகேட் பண்ணுவீங்க. ம். அதே ஓகே. தான் நான் பண்ணிருக்கேன். ஓகே. ஏன்னா உங்களோட ஒரு வொர்க்கிங் மெஷின் அது. சோ அதுல நீங்க Git யூஸ் பண்ணுவீங்க, Terraform யூஸ் பண்ணுவீங்க. லைக் உங்களுக்கு வேற சில டூல்ஸ் இருக்கும். சோ அப்ப எல்லாத்தையுமே அதுக்காக நீங்க டெடிகேட் பண்ண முடியாது. சோ லைக் நீங்க இதுக்காக டெடிகேட்டடா ஒரு ஃபோல்டர், அந்த டெடிகேட்டட் ஃபோல்டருக்குள்ள தான் உங்களோட Git ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்றீங்க. ஓகே ப்ரோ. ம். ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி என்னன்னா, இது எப்படி AWS ஓட லிங்க் பண்ண முடியும்? அது ஒரே ஒரு வாட்டி சொல்ல முடியுமா ப்ரோ? கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. AWS ஓட எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, AWS டோட்டலா உங்களோட கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மேனேஜ் பண்ண போறது. உங்க ஒரு ஓகே. அப்ளிகேஷன நீங்க எப்படி லான்ச் பண்ணுவீங்க? ஹோஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும். அந்த ஆமா. அப்ளிகேஷனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு S3 வேணும். அந்த அப்ளிகேஷன வெளிய இருந்து ஒருத்தன் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு லோட் பேலன்சர் வேணும். ஆக்சஸ் பண்ணும்போது ஃபுல் ஆயிடுச்சு. உங்களோட சர்வர் டவுன் ஆகுன்ற பட்சத்துல அப்ப வந்து ஆட்டோ ஸ்கேலிங் வேணும். லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேல். அதுக்கப்புறமா உங்களோட செக்யூரிட்டி டைட்டா இருக்கணுன்றதுக்கு VPC. சோ இது எல்லாமே உங்களோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே. நான் ஓகே. என்ன பண்றேன், DevOps இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் கிரியேட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த கோட் எழுதுறீங்க இல்லையா? அந்த கோட நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் நீங்க பாதுகாக்க போறீங்க? அந்த கோட நீங்க எப்படி பத்திரமா வச்சுக்கிறீங்க? அந்த கோட்ல வர பிரச்சனைகள்லாம் ப்ராப்பரா இருந்தா தான் உங்களால ஒரு EC2 கிரியேட் பண்ண முடியும். அந்த EC2 கிரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷன நீங்க மாத்த முடியும். புரியுதா? இப்ப இந்த GitHubல வந்து நம்ம இப்ப மாஸ்டர்ல வந்து ரெபோசிட்டரியில வச்சிருக்க கோட வந்து டைரக்டா நம்ம எடுத்துக்க முடியுமா ப்ரோ? எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதானே? எஸ். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப ஓகே, ஓகே. நீங்க சொல்றது ஃபீசிபிள் பார்ப்போம். அது நம்ம நாளைக்கு பார்க்க போற கிளாஸ். அதான் நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்க போறது எல்லாமே. இப்போதைக்கு ஓகே ப்ரோ. ஒரு ஆஸ் எ டெவலப்பரா இத அஸ்யூம் பண்ணிக்கலாமா? டெவலப்பரா வந்து நம்ம ஒரு கோட் ஆமா. வந்து நம்ம GitHubக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அந்த கண்டிப்பா. மாதிரி. எஸ். ஆஸ் எ டெவலப்பரா இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா இல்ல டெவலப்பர் தான் பண்ணுவாங்களா ப்ரோ? இது வந்துட்டு உங்களோட 2 சைடுமே ஃபீசிபிள். ஒரு டீம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோட் எழுதி அவங்களே ப்ராப்பரா Git add கமிட் பண்ணி புஷ் பண்ணிடுவாங்க. ஒரு ஓகே. சில DevOps டீம்ல நீங்க வந்துட்டு அவங்களுக்காக வேலை செய்ற மாரி இருக்கும். ஓகே. அவங்க ஜஸ்ட் கோட மட்டும் நம்ம கிட்ட தருவாங்க. நம்ம வந்து இது எல்லா வொர்க்கும் நம்ம பண்ற மாதிரி ஆமா. இருக்கும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க Terraform கோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Terraform கோட நீங்க லோக்கல் மெஷின்ல எழுதுவீங்க. நம்ம terraform.tf ஃபைல்லாம் கிரியேட் பண்றோம் இல்லையா? அந்த ஆமா. ஃபைல எழுதியும் நம்ம GitHubல வச்சிருவோம். ஓகே. GitHubல இருந்து அந்த ஃபைல எடுத்து நம்ம Jenkins மூலியமா நம்ம அந்த Terraform init, plan, apply ஆட்டோமேட் பண்ணுவோம். சோ ஓகே. அப்போ நீங்க Terraform யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த GitHub யூஸ் ஆகும். நீங்க Ansible playbook கூட நீங்க உங்க GitHubல வச்சுக்கலாம். நம்ம எல்லா கோடையுமே இதுல வச்சுக்கலாம். ஆமா. ஓகே. எல்லா டைப் ஆஃப் கோடுமே. ஓகே ப்ரோ. எஸ். அண்ட் தென் இதுல வச்சிட்டு இதுல இருந்து எடுத்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதுல இருந்து அடுத்த வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஆமா. கரெக்ட். ஓகே. அந்த புரிஞ்சிருச்சு. செகண்ட் வெர்ஷனா கூட நம்ம கன்சிடர் மாத்திக்கலாம் அந்த மாதிரி. ஆமா. நீங்க ஒரு ஃபைலுக்கு எத்தனை வெர்ஷன் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. புரிஞ்சுச்சு. ஓகே. கார்த்திக் இருக்கீங்களா? கார்த்திக், முருகன். எஸ். புரியுதா உங்களுக்கு கார்த்திக்? ஃபைன். அதர்ஸ் வேற? ராகுல், ராஜா, சுபாஷ், சுதாகர். புரியுதுங்க ப்ரோ. ராஜசேகர் நீங்க என்ன பண்றீங்க? வாய்ஸ் கிளியர். சரி. புரியுது ப்ரோ. ஓகே. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். லைக் ஏதாச்சும் ஆபீஸ்ல வர்க் பண்றீங்களா? ஆமா ப்ரோ. எங்க? ஒமே ஹெல்த் கேர் சொல்லியிருந்தேன் நான். ஓகே. ஃபைன். ஓகே. சரி கைஸ். சோ இன்னைக்கு செஷன் நம்ம இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிப்போம். இது வரைக்கும் நீங்க வந்துட்டு வொர்க் அவுட் பண்ணுங்க. சோ ஆல்மோஸ்ட் ஓகே கார்த்திக். சோ இன்னைக்கு செஷனை நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க. சோ நம்ம வந்துட்டு பார்ப்போம். அண்ட் மோரோவர் உங்களோட AWS செஷன் எப்படி இருந்தது? ப்ராஜெக்ட் செஷன். சூப்பரா இருந்தது ப்ரோ. நான் வந்து இந்த டைம் அட்டெண்ட் பண்ணல. நான் லாஸ்ட் மந்த் அட்டெண்ட் பண்ணிட்டேன். நானும் கோகுலும். ஓகே. ஆமா ப்ரோ. செம்ம இன்ஸ்பைரிங் ஒரு நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஸ்டோரிஸும் சரி, அவர் பேசின விதமே வந்து செம்ம இன்ஸ்பயரா இருந்தது ப்ரோ.
அப்படியே நரம்பெல்லாம் படைச்சிட்டே இன்னைக்கே வாங்கலாம் 4 பேர் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி லிட்டரலி. எஸ், தட்ஸ் தி ஸ்பிரிட். செம்மையா இது பண்ணாரு. நைஸ் நைஸ் நைஸ். ப்ரோ ஹலோ. சொல்லுங்க ராஜா. ப்ரோ நான் அட்டன் பண்ணலைங்க ப்ரோ இந்த வீக்கெண்டு. ஆக்சுவலா பர்சனலா ஒர்க் இருந்தது, அதனால போயிட்டேன் ப்ரோ. சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதாவது லைக் நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரும்னு நினைக்கிறேன். அப்போ லைக் ஓகேங்க எனக்கு ப்ரோ, ரிமைண்ட் எனக்கு பண்ணுங்க. இன்டிமேட் பண்ணுங்க. ஓகேங்க ப்ரோ. எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ப்ராஜெக்ட் செஷன். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிச்ச எல்லா சர்வீஸுமே வந்துட்டு ஒட்டுக்கா பார்ப்பீங்க. கரெக்டுங்க ப்ரோ. இது எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ ஆக்சுவலி இனிஷியலா வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அதான் ட்ரைனிங் செஷன்ல பாத்தீங்கன்னா வெப் சர்வர் தான் நம்ம ரன் பண்ணுவோம், ஏன்னா அப்ளிகேஷன் சர்வர் வந்து காஸ்ட் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இதுல உங்களுக்கு ப்ராஜெக்ட் செஷன்ல வந்து அப்ளிகேஷன் வச்சு பண்ணி காமிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனா ப்ராஜெக்ட்லயுமே வெப்ல தான் பண்ணாங்க. அதுதான் என்னன்னு என்ன டாம் கேட் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? புரியல. என்ன சர்வர் யூஸ் பண்ணாங்க? அப்பாச்சி டாம் கேட் யூஸ் பண்ணிருப்பாங்க மேபி. ஆமா, அப்பாச்சி டாம் கேட் தாங்க வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ லைக் தாண்டி இப்போ வந்து நிறைய குபர்னெட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ லைக் டிப்ளாய்மெண்ட்டுக்காகவே தனியா. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு வெப் ஆக்சஸ் பண்றது தான் அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, ஓகேங்களா? அப்ளிகேஷன் ரன் பண்ற மாதிரி இப்போ ப்ராஜெக்ட் செஷன் இருக்காதுங்களா? நீங்க வெப்ன்றது சொல்றது லைக் வெப் அப்ளிகேஷன் மீன் பண்றீங்க, ரைட்? ஆமா, வெப் லைக் அப்ளிகேஷன் Facebook, கூகுள் மாதிரி அந்த மாதிரி ஒரு வெப் தான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பார்ப்போம். மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பார்க்க மாட்டோம். ஓகே ப்ரோ. பிகாஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு லைக் இந்த DevOps ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்லயே வந்துட்டு AWS கொஞ்சம் ரொம்ப மினிமலிஸ்டிக். ஸோ தட் கம்ஸ் அண்டர் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்ல வந்துடும். இல்ல ப்ரோ, நான் மொபைல் பத்தியே பேசல. இப்போ சரி ப்ரோ, நான் இப்ப டீடைல்டா ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்ட நான் தனியா கேட்கிறேன். சாரி. ஓகே சரி गाइस, பாப்போம். சரியா? see you then. ஓகே ப்ரோ, thank you. இப்போ நாளைக்கு கிளாஸ் இருக்கா இல்லாட்டி நாளைக்கு மறுநாள் ஆகும்? செஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது பண்றோங்க என்ன பண்ணலாம்னு. சரிங்களா? ஓகே ஓகே, thank you. இந்த வீக்ல நம்ம கிட்ட முடிச்சிரும். கிட் முடிச்சு ஜென்கின் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், பிளான் பண்ணுவோம். சரி, ஓகே ஓகே, thank you. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் गाइस, பை. Bye bro. Thank you ப்ரோ. Thank you, Basha. Thank you. Thank you so much. Thanks.